மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மார்னிங் வந்து மகாநதி ரிலேட்டடாக எந்த அப்டேட்டும் இல்லை. ஆக்சுவலாக ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ என்ன ஷோ அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எஸ், நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்த மாதிரி கம்பெனி ஷோக்கு தான் வந்து நம்ம மகாநதி டீம் வராங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்க டீமே மகாநதி தான். ஸோ டோட்டலாக 4 பேர் நம்ம மகாநதி டீம்ல இருந்து களமிறங்கியிருக்காங்க. 2 பேர் இந்த சைடு, 2 பேர் அந்த சைடு. ஸோ 2 பேர் நம்ம மகாநதி டீமே 2ஆ பிரிஞ்சு ஆப்போசிட்டா இருக்க போறாங்க. யார் இந்த 4 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேவரேட் வீக்கா இருக்காங்க விஜய் அண்ட் காவேரி இருக்காங்க. அண்ட் இன்னும் 2 பேர் வந்து நம்ம ஷாத்திகா, ராகினி இருக்காங்களே, ராகினி அண்ட் நிவின், ருத்ரன், பிரவீன். இவங்க 4 பேரும் தான் வந்து 2 டீமா பிரிஞ்சு இந்த சைடு 2 பேர், அந்த சைடு 2 பேர்னு கேம் பிளே பண்ண இருக்காங்க. ஒரு சிலர்லாம் மார்னிங் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்ம ஸ்ரீனி ப்ரோ பின்னாடி இருக்க அந்த டிஷர்ட் பாருங்க சிஸ்டர், இது ஸ்டார்ட் மியூசிக் ஷோக்கு ருத்ரன் பிரவீன் போட்டு வந்த டிஷர்ட்னு. அந்த அளவுக்கு நீங்க வந்து கீனா வாட்ச் பண்ணி எனக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ நான் கூட ஒரு செகண்ட் வந்து பயந்துட்டேன், ஒரு வேளை பழைய ஷோ அப்டேட் தான் நம்ம கொடுத்துட்டோமோன்னு. ஆக்சுவலாக இப்போ தான் நான் வேற சில டெக்னீஷியன்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு வந்தேன். நேற்றுக்கு கம்பெனி ஷோட ஷூட் தான் போயிருக்கு. அதுக்கு நம்ம சுவாமி, லக்ஷ்மி, ருத்ரன் அண்ட் ஷாத்திகா இவங்க 4 பேரும் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையா சொன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு எபிசோட் கூட கம்பெனி ஷோ பார்த்ததே கிடையாது. அதனால தான் இந்த சைடு எத்தனை பேர், அந்த சைடு எத்தனை பேர்ன்றது கூட எனக்கு தெரியல. ஸோ அவங்க கிட்ட கேட்டு விசாரிச்ச பிறகுதான் எனக்குமே தெரிய வந்துச்சு 4 பேருமே மகாநதி டீம் தான். ஸோ அவங்களே தான் ஆப்போசிட்டா வந்து பிளே பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஷோவுக்காக நம்ம சுவாமி அவர்கள் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஷூட்டிங் முடிச்சு ஒரு வெளியே அவங்க ஹோம் டவுன் போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அங்கேருந்து அந்த மிட் நைட்லலாம் ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கோன் ஆஃப் ஃப்ளை நோ அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவர் போயிருக்கலாம். ஸோ போயிட்டு ஒன்ஸ் அகைன் வந்து இதுக்காக ரிட்டர்ன் வந்திருக்கலாம் போல. பட் கன்ஃபார்மாக நம்ம விஜய் அண்ட் காவேரி இருக்காங்க. இன்னொரு சைடு ருத்ரன், பிரவீன் அண்ட் ஷாதிகா இருக்காங்க. ஸ்டார்ட் மியூசிக் அப்புறம் ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய டீம் வந்து போயிட்டு பிளாஸ்ட் பண்ண இருக்காங்க. அதுலேயுமே நம்மளுடைய ஃபேவரேட் விஜய் காவேரி இருக்காங்கன்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுடைய டவுட் எல்லாம் இப்போ கிளாரிஃபை ஆயிருக்கும். இது எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் அண்ட் வெரிஃபைடான அப்டேட். ஸோ நீங்கள் யாரும் வந்து டவுட் பட வேணாம், கன்ஃபார்மா இல்லையா அப்படின்னு சொல்ல 100% இருக்காங்க. இது வந்து என்னோட ட்ரஸ்டட் சோர்சஸ் மூலமாக கிடைச்ச அப்டேட்ன்றதுனால தான் நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, மேபி நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ வரலாம். அதர்வைஸ் அதுக்கு அடுத்த வாரம் கூட ப்ரோமோ வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.